Good evening students. So இன்னையிலேருந்து 10th standard maths பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 பார்க்கலாம், ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பேஸாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா செட்ஸ் தான் இதோட பேஸாக இருக்குது. ஸோ செட்ஸ் நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருப்போம். ஸோ SETS செட்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ செட்ஸ்னால் என்னென்னா எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இது 9th ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ என்ன 9th படிச்சிருப்போம்னா யூனியன் இன்டர்செக்ஷன் பற்றி படிச்சிருப்போம். ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா வரப்போகுது அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒன்று எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை கிராஸ் ப்ராடக்ட்னு இன்னொரு வேர்டில் சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 1.1லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா ஃபைண்ட் A cross B, A cross A அண்ட் B cross A. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 2, -2, 3 and B is equal to 1, -4. ஸோ செட்ஸ்னாலே எப்போதுமே இந்த செட்ஸ் ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். செட் ப்ராக்கெட் போடாத இந்த செட்டுன்னே இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு A cross B பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். A cross B என்னென்னா ஃபஸ்ட்டு A இருக்கிறதுனால ஏவை தூக்கி அப்படியே எழுதிடலாம். 2, -2, 3. ஸோ ஏவை அப்படியே எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. ஸோ B என்ன இருக்குன்னா 1, -4. ஸோ 1, -4 எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து தான் எழுதியிருக்கோம். இனிமேல் தான் ஆன்சரை எழுத போகிறோம். ஸோ A cross B என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுவோம். அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுவோம். அடுத்து தேர்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுவோம். அப்படி சேர்த்து எழுதுறதா நம்ம சொல்கிறோம். ஓகேவா, முதல்ல ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 2, 1. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் சேர்த்தாச்சு. அடுத்து அதே ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட்னா 2, -4. ஸோ 2, -4 இது முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் எலமெண்ட் பண்ணோம்னா இதில் செகண்டையும் இது ஃபஸ்ட்டையும் எழுதணும், செகண்டையும் எழுதணும். ஸோ செகண்ட் என்ன இருக்குது, -2, 1. ஸோ செகண்டையும் எழுதணுமா, -2, 4. இது முடிஞ்சிச்சு செகண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்க போகிறோம். ஸோ தேர்டையும் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ தேர்ட் என்ன பார்த்தோம்னா 3, 1 தென் 3, -4. ஸோ அவ்வளோதான். ஸோ A cross B இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஸோ A cross B இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுலேயே A cross A இருக்குது. ஸோ A cross A பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், A cross Bனா ஏவை எடுத்து எழுதணும், கிராஸ் போட்டுட்டு Bயை எடுத்து எழுதணும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, A cross A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவை எடுத்து ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். 2, -2, 3 ஏ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் இருக்குதா, ஸோ கிராஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன தான் கொடுத்துருக்காங்க, ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் அதே ஏவை தான் திருப்பி எழுத போகிறோம். ஸோ 2, -2, 3. ஸோ இப்போ எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதினதுக்கப்புறம் எப்படி எழுதணும், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட், ஃபஸ்ட்டோட தேர்டு. ஸோ அதே தான் எழுத போகிறோம். ஸோ A cross A is equal to, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு எழுதுமா 2 cross 2, ஃபஸ்ட்டோட செகண்டா 2, -2. ஸோ ஃபஸ்ட்டோட தேர்டா 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் பார்த்தோம்னா -2 இருக்குது. ஸோ -2, இதில் ஃபஸ்ட்டு 2, -2, செகண்ட் எலமெண்ட்டு -2. ஸோ -2, 3. இப்போ செகண்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பார்த்தோம்னா 3 இருக்குது. ஸோ 3, 2, 3, -2, 3, 3 தான் எழுத போகிறோம். ஸோ 3, 2, 3, -2 தென் 3, 3. ஸோ இவ்வளோ தான். A cross Aவும் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், B cross A பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு B cross A பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ B cross Aன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், B எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு கிராஸு, நெக்ஸ்ட்டு A எலமெண்ட்டை எழுத போகிறோம். ஸோ B எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1, -4 B எலமெண்ட். நெக்ஸ்ட்டு கிராஸ் போட்டுக்க போகிறோம். அடுத்தது A எலமெண்ட் என்ன இருக்குது, 2, -2, 3. ஸோ அதை தான் எழுத போகிறோம். 2, -2, 3. ஸோ இப்போ எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதுறதுக்கப்புறம் எப்படி எழுதணும், ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு தேர்டு. ஸோ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ B cross A is equal to ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் 1, 2. அடுத்து ஃபஸ்ட்டு கூட செகண்டு 1, -2. ஃபஸ்ட்டு கூட தேர்டு. ஸோ 1, 3. ஸோ செகண்ட் எலமெண்ட் -4, -4, 2.
-4, -2, -4, 3. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு B cross A. அவ்வளோதான் B cross A. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலே வந்து செகண்ட் சப்டிவிஷனும் இருக்குது. ஸோ இதிலே செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா A is equal to B is equal to P, Q. ஸோ A is equal to B is equal to P, Q. அதில் எப்படி கொடுத்துருந்தாங்க? ஏக்கு ஒரு செட்டு தனியாக கொடுத்துருந்தாங்க, பிக்கு ஒரு செட்டு தனியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா A is equal to B is equal to P, Q. அப்போ இதோட மீனிங் என்னென்னா ஏவும் P, Q தான், பியும் P, Q தான். ஸோ தனித்தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். A is equal to P, Q. Then B is equal to P, Q. ஸோ இதுலேருந்து சம் பார்க்கலாம். A cross B ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ A cross Bனா A எலமெண்ட்டையும் கிராஸ் எழுதி B எலமெண்ட்டையும் எழுத போகிறோம். ஸோ A எலமெண்ட் P, Q கிராஸ் B எலமெண்ட் P, Q. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இதிலே A cross B என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட் சேம் தான். ஸோ P, Q. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் Q, Q. ஸோ அவ்வளோதான். ஸோ A cross B இதிலே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா A cross A. ஸோ A cross Aனா என்ன பண்ணுவோம்? ஏவை எடுத்து எழுதிட்டு கிராஸ் எடுத்து அகைன் அதே ஏவை தான் திருப்பி எழுதுவோம். ஸோ P, Q A எழுதியாச்சு. கிராஸ் அதே A தான் எடுத்து எழுதுகிறோம். ஏக்கும் அதே P, Q தான் இருக்குது. ஸோ P, Q. ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கேயும் P, Q கிராஸ் P, Q தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் A cross Aலையும் அதே P, Q தான் வருது. ஸோ சேம் ஆன்சர் தானே வரும். ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். இதுக்கு நம்ம தனியாக திருப்பி உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து அதை எழுதிட்டாலே முடிஞ்சிருச்சு. Q, P, Q, Q. ஸோ அவ்வளோதான். ஸோ A cross Aவும் இதே தான் வரும். ஸோ A cross B, A cross A முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? B cross A எழுதணும். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு B cross A பார்க்க போகிறோம். ஸோ B cross Aனா Bயை ஃபஸ்ட்டு எழுதணும், கிராஸ் எழுதிட்டு ஏவை அடுத்து எழுதணும். ஸோ B என்ன இருக்குது? P, Q. ஸோ கிராஸ் போட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு A என்ன இருக்குது? அதே P, Q தான். ஸோ 3 சம்லேயே பார்த்தோம்னா P, Q கிராஸ் P, Q தான். ஸோ சேம் ஆன்சர் தான் இதுக்குமே வரும். ஸோ 3த்துக்குமே A cross Bக்கும் அதே ஆன்சர் தான் வருது, A cross Aக்கும் அதே ஆன்சர் தான் வருது, B cross Aக்கும் அதே ஆன்சர் தான் வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா ஏவும் B ஈக்குவலாக இருக்குது, அதனால் அப்படி வருது. ஸோ இதோட ஆன்சரையும் எடுத்து எழுதலாம். P, Q, Q, P, Q, Q. ஸோ அவ்வளோதான். இதோட செகண்ட் சம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். எப்போதுமே நம்ம செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது தப்பாயிரும். ஸோ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். லெட் A is equal to 1, 2, 3 and B is equal to X is a prime number less than 10. ஸோ எப்போவுமே போன கொஸ்டினில் என்ன பார்த்தோம்னா ஏக்கு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பிக்கு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் ஏக்கு மட்டும்தான் செட்டு கொடுத்துட்டாங்க, பிக்கு செட்டு கொடுக்கல. ஏன்னா அதை நம்ம தான் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு பார்க்கலாம். ஸோ B is equal to என்ன கொடுத்துருக்காங்க? Xன்னு கொடுத்துட்டாங்க. X is a prime number less than 10. ஸோ ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற நம்பர் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம், மற்ற எதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ லெஸ் தென் 10. ஸோ 10 விட கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ 2, 3, 5, 7 இது மட்டும்தான் 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ பிஏயும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ நம்ம இந்த சம்மை எப்போதும் போல் பண்ணிடலாம். ஸோ ஏவும் பியும் கிடச்சிருச்சு. ஸோ A cross B தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ A cross B தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ என்ன இருக்குது? 1, 2, 3 இருக்குது. ஸோ ஏ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் B எழுத போகிறோம். 2, 3, 5, 7. ஸோ 2, 3, 5, 7. ஸோ இப்போ A cross B பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்டு, ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து. ஸோ இப்படி தான் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 1, 2ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 1, 3, 1, 5, நெக்ஸ்ட்டு 1, 7. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 2 இருக்குது. ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 தான் எழுத போகிறோம். ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஸோ செகண்ட் எலமெண்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா தேர்ட் எலமெண்ட் 3 இருக்குது. ஸோ 3, 2,
3, 3, 3, 5, 3, 7. ஸோ இதோட இந்த A cross B முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் எழுதியாச்சு, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு B cross A தான் பார்க்க போகிறோம். ஸோ B cross Aனா ஃபஸ்ட்டு B எழுதணும், நெக்ஸ்ட்டு A எழுதணும். ஸோ B என்ன இருக்குன்னா 2, 3, 5, 7. ஸோ B எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் A எழுதணும். A என்ன இருக்குன்னா 1, 2, 3. ஸோ 1, 2, 3. ஸோ B cross A தான் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ 2, 1, 2, 2, 2, 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எலமெண்ட் 7, 1, 7, 2, 7, 3. ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ B cross Aவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த சம்மே முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கொஷின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் B cross A is equal to B cross A ஓட எலமெண்ட் எல்லாமே உள்ளே கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் A அண்ட் Bன்னு கேட்குறாங்க. ஸோ A அண்ட் B முன்னாடி இருந்த கொஷின் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏவும் பியும் கொடுத்துருவாங்க, B cross Aவோ A cross Bயோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ B cross Aவை கொடுத்துட்டாங்க, இதில் ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ B cross A ஃபஸ்ட்டு பார்க்கணும். B cross Aன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளது என்ன இருக்குது, B இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன தான், பியோட எலமெண்ட்ஸ் தான். செகண்டாக உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஏவோட எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளது பியோட எலமெண்ட்ஸ்னால் ஸோ B தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஸோ B is equal to, ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -2, -2, 0, 0, 3, 3. ஸோ -2வே எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ செட்டில் எப்போதுமே என்ன பண்ண அப்படின்னா ஒரு நம்பரை ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ ஒரு தடவை எழுதுனா தான் அது செட்டு. ஸோ ஒரு தடவை தான் எழுதணும். -2 இருக்கிறனால ஒரே ஒரு -2 எழுதினா போதும். -2, கம்மா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபஸ்ட் எலமெண்ட்டே 0 இருக்குது, அங்கேயும் 0 இருக்குது. ஸோ 2 0 இருக்கிறனால ஒரு தடவை எழுதினாலே போதும். ஸோ 0, கம்மா. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது, அங்கேயும் 3 இருக்குது. ஸோ 1 டைம் எழுதினாலே போதும். ஸோ 3. ஸோ பியோட எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, -2, 0, 3ன்னு. நெக்ஸ்ட்டு ஏவோட செட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B cross Aன்னு இருக்கிறதுனால செகண்டாக உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஏவோட எலமெண்ட்ஸ். ஸோ செகண்டாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ 3, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 4 தான் இருக்குது. ஸோ 3 இருக்குது, அங்கேயும் 3 தான், 4 தான் இருக்குது. ஸோ 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, எழுத தேவையில்லை. 4 இருக்குது, அதே மாதிரி 4 ஆல்ரெடி எழுதியாச்சு, எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அங்கேயும் 3 தான் இருக்குது, 4 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எழுதியாச்சு, மறுபடியும் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஏ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. Show that A cross A is equal to B cross B intersection C cross Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடும் ஈக்குவலாக நமக்கு வரணும். ஸோ இதை என்னென்னு எடுத்துக்க போகிறோம், LHS சைடுன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதி செஞ்சுட்டு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்து செஞ்சுட்டு ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவலாக வருமானு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலாக வருதான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம், A cross A. ஸோ LHS A cross A ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ A cross Aனாலே ஏவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். 5, 6 கிராஸ் எழுதிட்டு மறுபடியும் ஏ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5, 6. ஸோ இதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டு. ஸோ 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும். ஸோ 6, 5, 6, 6. ஸோ இதுதான் A cross A. ஸோ A cross A முடிஞ்சிச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, B cross B இன்டர்செக்ஷன் C cross Cன்னு இருக்குது. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு முடிச்சிடும்னா 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 2 ப்ராக்கெட்டையும் தனித்தனியாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சேர்த்து RHS பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக என்ன இருக்குது, ஸோ RHS. ஸோ B cross B தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஸோ B cross B என்ன கொடுத்துருக்காங்க, 4, 5, 6. அடுத்து கிராஸ் அகைன் B தான் எழுதணும், 4, 5, 6. ஸோ B cross B தான் கண்டுபிடிக்க போகிறோம். B cross B is equal to ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு தேர்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ 4, 4, 5, நெக்ஸ்ட்டு 4, 6.
next second element 5, 4, 5, 5, 5, 6. So second element முடிஞ்சிச்சு. next third element 6, 4, 6, 5, 6, 6. ஓகே, இதோட தேர்ட் எலிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராக்கெட் இருக்குது சி கிராஸ் சின்னு. ஸோ அந்த ப்ராக்கெட்டை முடிச்சாதான் ஆர்ஹெச்எஸை ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ சி என்ன இருக்குது 5, 6, 7. ஸோ சி கிராஸ் சிங்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதிக்க போகிறோம். 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஸோ சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஃபஸ்ட் எலிமெண்ட் 5, 5, 5, 6, 5, 7. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 6, 5, 6, 6, 6, 7. செகண்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 7, 5, 7, 6, 7, 7. ஸோ இப்போ சி கிராஸ் சியும் முடிச்சாச்சு. ஸோ பி கிராஸ் பி முடிச்சாச்சு, சி கிராஸ் சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாதான் இதோட ஆன்சரே வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், ஆல்ரெடி இன்டர்செக்ஷனா என்னன்னு தெரியும். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எதுலையும் பார்க்கணும்னா பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் பார்க்கணும். ஸோ பி கிராஸ் பி ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம், சி கிராஸ் சி அங்கே எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துலையுமே காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 4 கிராஸ் 4 இருக்குது, அங்கே இல்லை. 4 கிராஸ் 5 இருக்குது, அங்கே 4, 5 இருக்குது, அங்கே இல்லை. 4, 6 இருக்குது, அங்கே இல்லை. 5, 4 இருக்குதான்னு பார்த்தா அங்கே 5, 4 இல்லை. நெக்ஸ்ட்டு 5, 5 இருக்குதுன்னு பார்த்தா 5, 5 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன வருது 5, 5 ஒன்று வருது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது 5, 6, அங்கேயும் 5, 6 இருக்குது. ஸோ 5, 6. நெக்ஸ்ட்டு 6, 4 இருக்குது, அங்கே 6, 4 இல்லை. நெக்ஸ்ட்டு 6, 5 அங்கே 6, 5 இருக்குது. ஸோ 6, 5. நெக்ஸ்ட்டு 6, 6 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஸோ 6, 6 எழுதிடலாம். ஸோ இதுதான் எதோட ஆன்சர் அப்படின்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட ஆன்சர். ஸோ இதுவும் எதுவும் சேமாக வருதான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டுன்னு எழுதினோமா, இது ஆர்ஹெச்எஸ்ஸா, ஆர்ஹெச்எஸ்ன்றதுனால செகண்டுன்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, இங்கே 5, 5, 5, 5, 5, 6, 5, 6, 6, 5, 6, 5, 6, 6, 6, 6. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குது ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ரூவாக இருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 4th சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 5th சம் கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. True இல்லையா அப்படின்னு question கேட்டிருக்காங்க. ஸோ இது ட்ரூவா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேயுமே எப்படி இருக்குது ஈக்குவல்ட்டு தான் இருக்குது. ஸோ போன சம்மில் எப்படி பார்த்தோம் LHS ஈக்குவல் டு RHSன்னு பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்க்க போகிறோம். இதை LHSன்னு எடுத்துக்க போகிறோம், இது RHSன்னு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கிறோம். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D தான் LHS. ஸோ A இன்டர்செக்ஷன் சியையும் B இன்டர்செக்ஷன் டியையும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி போன சம்லேயே சொன்னேன், 2 ப்ராக்கெட் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கனாலே ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிராஸ் பண்ணணும். ஸோ நடுவில் என்ன இருக்கோ அது அதுக்கப்புறமா தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். A இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. ஸோ A என்ன இருக்குது 1, 2, 3. ஸோ இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சியை பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன் எழுதிட்டு C 3, 4. ஸோ இன்டர்செக்ஷனாலே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 1 இல்லை, 2 இருக்குது, இதில் 2 இல்லை, இங்கே 3 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 மட்டும்தான் இதில் என்னவா இருக்குது காமனாகவே இருக்குது. ஸோ A கிராஸ் E இஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 தான் இதில் காமனாக இருக்குது. ஸோ A கிராஸ் E என்ன வருது அப்படின்னா
3 தான் வருது, ஏன்னா 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ A cross C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் முடிச்சிடணும். B intersection D. ஸோ B intersection D என்ன இருக்குது? B என்ன இருக்குன்னா 2, 3, 5. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் போட்டுட்டு D என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ D என்ன கொடுத்துருவாங்கன்னா 1, 3, 5. ஸோ A intersection C ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B intersection D. ஸோ B எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் எழுதியாச்சு, அடுத்து Dயும் எழுதியாச்சு. ஸோ இன்டர்செக்ஷனாலே ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன நம்பர்ஸ் வருதோ அதை தான் எழுத போகிறோம். ஸோ B intersection D இஸ் ஈக்குவல் டு என்னென்ன நம்பர்ஸ் காமனாக வருதுன்னா, ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஸோ என்ன காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதிடலாம். ஸோ 3, 5 தான் ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ B intersection Dயும் கண்டுபிடிச்சாச்சு. 3, 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ப்ராக்கெட் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராக்கெட்டை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ A intersection C கிராஸ் B intersection D. A intersection C கிராஸ் B intersection D. ஸோ A intersection C 3 தான் இருக்குது, B intersection D 3, 5 இருக்குது. ஸோ 3 cross 3, 5. ஸோ கிராஸ்னாலே ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் எழுத போகிறோம். இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் கூட அடுத்தது செகண்டு சேர்த்து எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 3, 3. நெக்ஸ்ட்டு 3, 5. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ LHS ஃபுல்லாகவே இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ LHS முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு RHS தான் கண்டுபிடிக்க போகிறோம். LHS வந்து முடிச்சாச்சு. LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஃபுல்லாகவே என்ன பண்ணியாச்சுன்னா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை தான் இங்கே ஷார்ட் ஃபார்மில் RHSன்னு எழுதியிருக்கேன். ஸோ RHS தான் பார்க்க போகிறோம். ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் C cross D கொடுத்துருக்காங்க. ஸோ A cross B இன்டர்செக்ஷன் C cross D. இதை ஒரேடியாக டோட்டலாக வந்து பண்ண முடியாது. ஸோ 2 ப்ராக்கெட் தனித்தனியாக இருக்குல்ல. ஸோ இந்த 2 ப்ராக்கெட்டை தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? A cross B இருக்குது. ஸோ A cross Bயை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ A cross B. ஸோ A cross Bயோட மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு A என்ன இருக்குதோ, ஏவோட செட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஸோ ஏவோட செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 1, 2, 3. ஸோ இந்த ஏக்கு பதிலாக அதே பிளேஸில் 1, 2, 3ன்னு எழுத போகிறோம். ஸோ A என்ன கொடுத்துருந்தாங்க? 1, 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரியே கிராஸ் போட்டாச்சு. ஸோ கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு B கொடுத்துருக்காங்க. Bனா Bயோட செட் எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ Bயோட செட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ B is equal to 2, 3, 5. ஸோ B அப்படியே எடுத்து தான் எழுத போகிறோம். ஸோ Bக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? 2, 3, 5. ஸோ இந்த செட்டை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி இதை எலமெண்ட்டாக எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் எப்படி எழுதணும்னா A cross Bன்னு அப்படியே அதே எழுதிட்டு, ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட் சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட் எலமெண்ட்டை எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட அதோட செகண்ட் எலமெண்ட்டை எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட் எலமெண்ட் கூட இந்த தேர்ட் எலமெண்ட்டை எழுதணும். ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூட ஃபஸ்ட்டுனா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 1, 2. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட்டு கூட செகண்ட் எழுத போகிறோம். ஸோ 1, 3. நெக்ஸ்ட் அதே ஃபஸ்ட்டு கூட தேர்ட் எழுத போகிறோம். ஸோ 1, 5. ஸோ இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்குதுல்ல, அதே செகண்டு கூடவும் அதே இதுதான். ஸோ செகண்டு கூட ஃபஸ்ட்டு, செகண்டு கூட செகண்டு, செகண்டு கூட தேர்டு. ஸோ இதே தான் பண்ண போகிறோம். ஸோ செகண்டு கூட என்ன இருக்குது ஃபஸ்ட்டு? ஸோ 2, 2. இது செகண்ட் எலமெண்ட்டு, இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டு சேர்த்து எழுதியாச்சு. 2, 2. நெக்ஸ்ட் அதே செகண்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எழுத போகிறோம். 2, 3. ஸோ செகண்ட் எலமெண்ட் கூட நெக்ஸ்ட்டு தேர்ட் எழுத போகிறோம். 2, 5. ஸோ இது முடிஞ்சிச்சு. செகண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் இருக்கா, அதே ப்ராசஸ் தான். தேர்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட்டு, தேர்டு கூட செகண்டு, தேர்டு கூட தேர்டு, அதே தான் எழுத போகிறோம். ஸோ 3, 2. 3, 3. செகண்ட் எலமெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 3, 5 வரும். ஸோ 3, 5. ஸோ இதுவும் முடிச்சிச்சு. ஸோ இப்போ என்ன முடிச்சிருக்கோம்? A cross B முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு ப்ராக்கெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராக்கெட் இருக்குதா? ஸோ C cross D எழுதணும். ஸோ C cross D எழுத போகிறோம். ஸோ C cross Dனா என்ன பண்ணணும்?
ஃபஸ்ட்டு சி இருக்குதா ஸோ சியோட செட்டை முதல்ல எழுதணும் ஸோ சியோட செட்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ 3,4 தான் இருக்குது ஸோ சியோட செட்டை ஃபஸ்ட்டு எழுதிடலாம் 3,4 ஸோ 3,4 எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிராஸும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் டி இருக்குதா ஸோ டியோட எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டி இஸ் ஈக்குவல் டு 1,3,5 இருக்குது ஸோ இது அப்படியே இங்கே எழுத போகிறோம் ஸோ டியோட எலமெண்ட் 1,3,5 ஸோ இது முடிஞ்சிச்சா ஸோ சி கிராஸ் டியை எடுத்து தான் எழுதியிருக்கோம் இன்னும் ஆன்சர் எழுதலை ஸோ சி கிராஸ் டிக்கு என்ன ஆன்சர் எழுதணும் ஸோ இதில் பண்ண மாதிரியே தான் இதுக்கும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஃபஸ்ட்டு கூட செகண்டு ஃபஸ்ட்டு கூட தேர்டு ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இங்கே 3 இருக்குது 3, இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது 1 இருக்குது ஸோ 3,1, ஃபஸ்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எழுதணுமா 3,3 நெக்ஸ்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் கூட தேர்ட் எழுதணுமா 3,5 ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் பார்க்கணும் செகண்ட் வந்து 4 இருக்குது ஸோ 4,1, 4,3, 4,5 தான் எழுத போகிறோம் ஸோ செகண்ட் எலமெண்ட் வந்து 4 கொடுத்துருக்காங்க ஸோ 4, இங்கே 1 ஸோ செகண்ட் எலமெண்ட் கூட செகண்ட் எழுத போகிறோம் 4,3 நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் கூட தேர்ட் எழுத போகிறோம் 4,5 ஸோ இதோட இது முடிஞ்சிடுச்சு ஸோ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு சி கிராஸ் டியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் இதை ஹோலாக பண்ண போகிறோம் ஆர்ஹெச்எஸை ஃபுல்லாகவே பண்ண போகிறோம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு இருக்குது ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்றதுனால இன்டர்செக்ஷனால என்ன ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை எடுக்கணும் எது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை எடுக்கணும் ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம் ஸோ ஏ கிராஸ் பி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது சி கிராஸ் டியோட ஆன்சர் இங்கே இருக்குது இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்கோ அதான் எழுத போகிறோம் ஸோ இங்கே என்ன இருக்குது 1,2 இருக்குது இங்கே 1,2 இல்லை அதனால் எழுத தேவையில்லை 1,3 இருக்குது இங்கே 1,3 இல்லை அதனால் தேவையில்லை 1,5 இருக்குது இங்கே 1,5 இல்லை 2,2 இருக்குது இங்கே 2 இல்லை 2,3 இருக்குது இங்கே 2,3 இருக்குதான்னு பார்த்தா 2,3 இல்லை நெக்ஸ்ட் 2,5 இருக்குது இதில் 2,5 இல்லை நெக்ஸ்ட் 3,2 இருக்குது 3,2 இருக்குதான்னு பார்த்தா இதில் 3,2 இல்லை நெக்ஸ்ட் 3,3 இருக்குது 3,3 இதில் இருக்குதான்னு பார்த்தா இருக்குது 3,3 ஸோ 3,3 இருக்கிறதுனால ஃபஸ்ட் வேல்யூ 3,3ன்னு எழுதியாச்சு ஸோ 3,3 இருக்கிறதுனால காமனாக எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 3,5 இருக்குது இங்கே 3,5 இருக்குதான்னு பார்த்தா இங்கே இருக்குது ஸோ 3,5ம் காமனாக இருக்குது ஸோ 3,5 ஸோ வேறு என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தா 3,5ஓட முடிஞ்சிடுச்சு இங்கே வேறு எதுவுமே காமனாக இல்லை ஸோ நம்ம வேறு எதுவுமே எழுத தேவையில்லை இது ரெண்டு மட்டும் தான் வரும் ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி அதை எல்ஹெச்எஸை ஃபஸ்ட்டுன்னு எழுதணுமா ஸோ ஆர்ஹெச்எஸை செகண்டுன்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு பார்ப்போம் இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது 3,3 3,5 ஸோ செகண்ட்லேயே என்ன இருக்குது அதே 3,3 3,5 தான் இருக்குது ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குது ஈக்குவலாக இருக்குது ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துருச்சு ஸோ ஈக்குவலாக வந்துருச்சுன்னா இதில் என்ன ட்ரூவா இல்லையான்னு தான் கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ 1ம் 2ம் என்னவா இருக்குது ஈக்குவலாக இருக்குது ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ஸோ இதை எடுத்து எழுதி ஏ இன்டர்செக்ஷன் சி ஸோ கொஷின் என்ன பண்ணோன்னா கொஷினை அப்படியே எழுதி ட்ரூன்னு எழுத போகிறோம் அவ்வளோதான் ஏன்னா கொஷின் ட்ரூவா இல்லையான்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ட்ரூவா இல்லையான்னு கேட்டதுனால இந்த கொஷினை அப்படியே எழுதி நம்ம ட்ரூன்னு எழுத போகிறோம் அவ்வளோதான் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ ஸோ இதோட இந்த சம்மே முடிஞ்சிச்சு ஸோ 5th சம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம் இன்றைக்கி கிளாஸ் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்